I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be welcoming you all today to this Be Encouraged by God's Word series. உங்க எல்லாரையும் இன்றைக்கான இந்த ஒரு Be Encouraged சீரீஸ்ல வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு கூட நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சங்கீதம் 119 தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம்ல. We are meditating on Psalm 119. அதுல ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு வைத்திருக்கிற தலைப்பு What should I do? இது ஆண்டவர் சொல்லல, இது அநேக நேரத்துல நம்மளோட கேள்வி. நான் என்னதான் பண்ணணும்? இது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல நம்ம இந்த கேள்வி கேட்போம். நான் எது செய்தாலும் தவறா இருக்கே, நான் என்னதான் செய்யணும், நான் எது செய்தா சரியா இருக்கும், நான் என்ன செஞ்சா அது நலமா இருக்கும்ன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். கரெக்டா? எஸ்பெஷலி இன்றைக்கான இந்த எபிசோட் வாலிபர்களுக்கு ரொம்ப தேவையானது. அநேகர் உங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் எது செஞ்சாலும் என்ன தப்பு சொல்றாங்க அப்படின்ட்டு. நம்ம சும்மாலாம் நம்மள தப்பு சொல்ல மாட்டாங்க. சில நேரத்துல நம்ம சில காரியங்கள் சரியா செய்யும் போது தப்பு சொல்லுவாங்க. ஆனா மெஜாரிட்டி நம்ம அந்த ஒரு வாலிப வயசு வரும்போது நம்ம நிறைய காரியங்கள்ல விழுந்து எழுந்துதான் நம்ம கத்துப்போம். அப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவர்கள் நம்மளுக்கு நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டும் போது நான் எது செஞ்சாலும் தப்பா இருக்கு, நான் என்னதான் செய்யணும் அப்படின்ற ஒரு எரிச்சல் வரும். சோ இன்றைக்கு அதுக்காக நான் தேவன் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்காரு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அப்ப எஸ்பெஷலி உம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போற இந்த வார்த்தையை ஆண்டவரை நாங்க பெற்றுக்கொள்ள அப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த வார்த்தையை நாங்க கேட்கிறவர்களா இல்ல, அந்த வார்த்தை எங்களை அப்பா எங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியதா கூடிய அந்த ஒரு வல்லமை இருக்கிறதுனால நன்றி ஏசப்பா. எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை அப்பா உருவாக்குங்க, எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உம்முடைய பாத்திரமாக எங்களை மாற்றுங்க. நாங்க எதை செய்தாலும் தவறுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கே, நாங்க என்ன தவறு செய்கிறோம், அதை எப்படி சரி செய்யணும் என்ற காரியத்தை நீரே எங்களுக்கு இன்னைக்கு போதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். சோ இன்றைக்கு கூட நம்ம சங்கீதம் 119 9ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ்ல, How can a young man cleanse his way? By taking heed according to your word. So இந்த இடத்துல அழகா அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தமா வச்சுக்க முடியும், எப்படி எந்த தவறும் செய்யாம வச்சுக்க முடியும்? எப்போ அவரோட வழிகள்ல, அதாவது உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே மட்டும்தான். அப்போ நம்ம நிறைய நேரத்துல நம்ம சில தவறுகள் செஞ்சிடும், நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிடும், அசுத்தமான காரியங்களை செஞ்சிடும், நம்ம சரீர ரீதியா தேவனுக்கு எதிரா சில காரியங்களை செய்யறோம், மன ரீதியா சில தவறுகள் செய்யறோம், நமக்குள்ள இச்சைகள் வருது, பாவங்கள் வருது, நிறைய தேவையில்லாத காரியங்கள் வருது. ஆனா இதெல்லாம் வராம இருக்க நம்ம என்ன செய்யணுமோ, நம்ம ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தமா வைத்துக் கொள்ளணும்னா தேவனோட வசனத்தை கை கொள்ளும் போது. சோ இன்றைக்கு கூட நான் எது செய்தாலும் தவறா இருக்கே, சில பேரு தெரிஞ்சு தவறு செய்வீங்க, சில பேர் தெரியாம தவறு செய்வீங்க. இந்த 2 கேட்டகரிக்கும் இந்த ஒரு வசனம் தாங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்க தெரிஞ்சு தவறுகள் செய்யறவர்களா இருந்தீங்கன்னா தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேன், ஆனா நான் இனிமே அப்படி செய்ய விரும்பல, என்னோட வழிகள், நான் நடக்கிற வழி, நான் உம பிரகாரம் நடக்கணும் ஏசப்பா, அதை நான் காத்துக்கொள்ளணும், உங்க வசனத்தின்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேட்கும் போது தேவன் உங்களுக்கு கிருபை தருவாரு. ஏன் தெரியுமா? அவரோட வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது நம்மளோட பரிசுத்தம் காத்து கொள்ளப்படுது. அவரோட வசனத்துல தீங்குன்ற காரியமே இல்ல, பாவம் என்ற காரியம் இல்ல. பாவத்தை பத்தி நம்மளுக்கு போதிக்கிறாரே தவிர பாவத்தை எப்படி செய்யணும்னு எந்த இடத்துலயும் அந்த வசனத்துல இல்ல. பாவத்துல இருந்து எப்படி நம்ம விலகணும்ன்ற காரியம் தான் இந்த வசனத்துல இருக்கு. சோ அவரோட வசனத்தை நாம் கை கொள்ளும் போது நம்மளோட வழி செம்மையாக இருக்கும், நம்மளோட வழி சுத்தமாக இருக்கும், நம்மளோட வழி நீதியின் பாதையா இருக்கும், நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள வழிகளை நடப்போம். சோ இன்றைக்கு எல்லாரும் உங்களோட வேதாகமத்தை எடுத்து நீங்க தேவனிடத்துல அறிக்கையிடுங்களேன். நான் இந்த வசனத்தை கை கொள்வேன் கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன் கர்த்தாவே. அப்படி நான் நடக்கும் போது என் வழிகளை நீர் சுத்தமாக்குறதுக்காக நன்றி அப்படி நம்ம சொல்லுவோம். ஒண்ணு சொல்றேன், இந்த பூமியில இந்த வசனத்தை கை கொள்ளாம நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு குழியை தோண்டி அதுல போய் நம்மளை புதைச்சுக்கிறதுக்கான சமம். பட் இந்த வசனத்தை நம்ம கை கொண்டோம்னா யாராவது நம்மளுக்கு குழிய தோண்டி வச்சிருந்தாலுமே நம்மளுக்கு அடுத்த அடி எடுத்து அந்த குழியிலேயே போய் விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே இந்த வசனம் நம்மளை காக்கும், அதுல விழாதபடி காக்கும்.
உண்டாக்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்க அந்த குழியில விழுந்தவர்களா இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன், இந்த வசனத்தை நான் கை கொள்வேன்ற ஒரு நிச்சயத்துக்கு வந்து அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த குழியில இருந்து உங்களை கை தூக்கி விடுகிற கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை வந்து அப்படியே அப்படியே திக்கற்றவர்களா விட்டுட மாட்டார். அப்படியே நீ பாவம் செஞ்சுட்டு போன்னு விட்டுட மாட்டார். இன்றைக்கு உங்களோட இருதயம் உண்மையாவே ஏங்குது, நான் கர்த்தருக்குள்ள உண்மையாவே நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களை ஒரு ஒரு நல்ல வழியில நடக்கக்கூடிய ஒரு வாலிபனாக, உங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக ஒரு எடுத்துக்காட்டா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, வாலிபன் ஆனவன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கை கொள்ளும் போது ஆண்டவரே, அப்பா, அவனோட வழிகள் சுத்தமா இருக்கிறதே. இன்றைக்கு நாங்க எல்லாரும் உம்முடைய வழிகளை அப்பா உம்முடைய வசனத்தை கை கொள்ள, உம்முடைய வழிகள்ல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, இப்பொழுதும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்க பாதப்படியில நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, ஒவ்வொரு ஆண்டவரே ராஜா, உம்முடைய வசனத்தை கை கொள்ளணும் ராஜா. அப்ப அந்த போனை கை கொள்றதுல உம்முடைய வசனத்தை கை கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.